சரிம்மா, நான் போய் அவங்க எப்படி இருக்காங்கன்னு பார்த்துட்டு வந்து. டேய் அப்பா அதெல்லாம் ஒண்ணு இல்லப்பா. சும்மா சும்மா நீங்க அங்க போறது எனக்கு பிடிக்கல. இல்லடா, உன்னை இவ்வளவு தூரம் பத்திரமா ஸ்கூல்ல இருந்து வீட்டுல கொண்டு வந்து விட்டுருக்காங்க. அவங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா நம்ம தானடா போய் நிக்கணும். அப்பா அந்த பாட்டி கால்ல சுடுதண்ணில ஊத்திருக்காதுப்பா. அவங்க சும்மா ஏதாவது போய் சொல்லி ஏமாத்தாங்க. அவங்கள பார்த்தாலே துபாகூர் பாட்டி மாதிரி தான் எனக்கு தெரியுது. டேய் என்ன கவின், அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது. அது என்ன வார்த்தை டுபாக்கூர் அது இதுன்னு? இதெல்லாம் நீ எங்க இருந்து கத்துக்கிட்ட? என் ஃப்ரெண்டு ராகுல் தான் சொல்லி கொடுத்தான். யாரு? இந்த தப்பா ஊதுன பலூன் போல இருப்பானே அவன? கௌஷிக், குழந்தைங்களை அந்த மாதிரி உருவு கேள்வி பண்ணாதீங்க. அது எனக்கு சுத்தமா பிடிக்காது. சாரி சார். விக்ரம், அவங்களுக்கு ஏதாச்சும் ஒண்ணுனா நாம ஹெல்ப் பண்ணலாம். ஆனா நீ அடிக்கடி அங்க போகாத. இந்த விஷயத்துல கவின் சொல்றதுதான் சரின்னு எனக்கு படுது. அப்புறமா ஃபோன் பண்ணி அவங்க கால் எப்படி இருக்குன்னு கேட்டுக்கோ, சரியா? சரி ஓகே. சரி ஓகே, எந்திரி வா. யூனிஃபார்மே போய் மாத்திட்டு வந்துடலாம். ஓ எந்திரி. மா என்னம்மா சொல்ற? உன் காலில் சுடுதண்ணி ஊத்திருக்குன்னு அக்காட்ட போய் சொன்னியா? ஆமாண்டா, எனக்கு வேற வழி தெரியல. அவ அந்த வீட்ல இருந்து கிளம்பணும்னா ஏதாவது ஒண்ணு அபசகுணமா சொன்னாதான் அவ உடனே கிளம்பி வருவா. இல்லன்னு வச்சுக்கோ, விஜயும் விக்ரம் மாப்பிளையும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பாத்துப்பாங்க. அவரு இப்ப வீட்ல இல்ல போல இருக்கு. விஜய் அவங்க வீட்டுக்குள்ளதான் இருந்திருக்கா. மாப்பிள்ளை குடும்பத்துக்கு விஜய நிறைய பேருக்கு தெரியாது போல இருக்கு. எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாதுன்னு தான் நான் டக்குன்னு இப்படி ஒரு பொய்ய சொன்னேன். அம்மா, கால்ல சுடு தண்ணி ஊத்துருச்சுன்னு சொன்னீங்கல்ல, இங்க விஜய் வந்து பார்த்து உங்க கால்ல காயம் இல்லாததை பார்த்தா டவுட் வராதா? வேற என்னமா பண்ண சொல்ற? என்ன பண்றதுன்னு தெரியாம இப்படி சொல்லிட்டேன். ஐயோ, இப்ப அதுக்கேத்த மாதிரி ஏதாவது மேட்ச் பண்ணுங்கப்பா. சொல்லுடா. அம்மா, நான் ஒரு ஐடியா சொல்லட்டுமா? சிவா ப்ரோ, நீங்க ஏதாவது ஒரு கிரீம் இருந்துச்சுன்னா உள்ள இருந்து எடுத்துட்டு வாங்களே. அந்த கிரீமை ஃபுல்லா தடவி விட்டுறலாம். விஜய் வந்து பார்த்தா லேசா தான் பட்டுச்சு, ஆயின்மெண்ட் தடவி இருக்கோன்னு சமாளிச்சிடலாம். இதுவும் நல்ல ஐடியா தான். இருங்க சீக்கிரம் போங்க. போடா போடா சீக்கிரம். எங்கயாவது வந்துட போறா? அதெல்லாம் வரமாட்டா. பிரியா, ஒர்க் அவுட் ஆகும்ல? கண்டிப்பா ஆகுமா? இந்த கிரீம் ஓகே தானே? ஏய், இது டூத் பேஸ்ட். இதுக்குன்னு எந்த கிரீமும் தனியா வீட்ல இல்ல. இருக்கத வச்சு பேலன்ஸ் பண்ணுங்க. ஐயோ அம்மா, காலை நீட்டுங்கம்மா. மே ரைட்டா லெஃப்டா? ஐயோ, ஏதோ ஒரு கால புடுறா. வந்துட போறா. பாத்து, இவன் வேற வயித்தறிச்சல கிளப்புறான். அம்மா, இவ்ளோ டிராமா எதுக்குமா? விடிய விடிய ராமாயணம் கேட்டுட்டு ராமாயணத்துல என்ன கிருஷ்ணனை காணோன்னு கேக்குறா பாரு. என் பொண்ணு கவின ஸ்கூல்ல இருந்து அவங்க வீட்டுல கொண்டு போய் விடுறேன்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போனவ அவங்க வீட்டுக்குள்ளேயே போயிட்டா. இப்ப அவங்க 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பாத்துக்கிட்டாங்க, பெரிய பிரச்சனை ஆயிடும். குழந்தைங்க இருக்கிறது தெரிஞ்சதுன்னா மாத்தி மாத்தி குழந்தை கொடுன்னு சொல்லி சண்டை போட்டுப்பாங்க. அவங்க 2 பேரும் கொஞ்ச நாளைக்கு பாத்துக்காம இருந்து அதுக்கப்புறம் இந்த 2 குழந்தைங்களையும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பழக விட்டாதான் அவங்கள நான் சேர்த்து வைக்க முடியும். அம்மா, விஜய் வந்துட்டாமா? ஐயோ ஐயோ அம்மா, முடியலையே. முடியலையே. ஆக்டிங்ல உனக்கு நேஷனல் அவார்டே கொடுக்கலாமா? ஆக்டிங்ல பின்னி பண்ண எடுக்கற. டேய், இந்த பேஸ்ட கொண்டு போய் உள்ள வை. அவ பார்த்தானா நோண்டி நோண்டி கேப்பா. போடா. ஐயோ அம்மா, அம்மா தாங்க முடியலையே. அமைதி. அமைதி. என்னமாச்சு? எப்படிமாச்சு? மா, பார்த்து வேலை செய்ய மாட்டியா? காலை காட்டு. சுடு தண்ணி கொட்டிருச்சுன்னு சொன்ன, காயம் ஒன்னும் தெரியலையம்மா. இதையெல்லாம் கரெக்டா கேப்பா.